ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. குரு வணக்கம். நினைப்பவர் தம்மை காக்கும் நிகரறு மந்திரத்து தனிப்பொருள் உணர்த்தும் தெய்வம் தனித்தொழிற் வேலின் தெய்வம் வினைப்பகை ஓட்டும் செவ்வேள் வியன்புகழ் நாட்டும் எந்தை முனி குழு போற்றும் பாம்பன் முனி குரு மலர்த்தாள் போற்றி. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவத்தில் இன்று 22வது வரியான ஓம் மல்லபதையே நமோ நமக என்பதின் விளக்கத்தை பார்ப்போம். போர் வீரர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் பெருமைகளுக்கெல்லாம் இருப்பிடமாகவும் விளங்கும் பெருமானுக்கு வணக்கம் வணக்கம். மல்லன் என்பதற்கு மற்போர் புரிவோன், உடல் வன்மை வாய்ந்தோன் என்று பொருள். சகல கலைகளுக்கும் தலைவன் கலைராஜன், சகல கலை முழுவதும் வல்ல பெருமான். 64 கலைகளுள் ஒன்றான மற்போர் கலைக்கும் அவனே அதிபதியாவான். வாஸ்து சாஸ்திரத்தில் மற்போர் களத்தை அமைக்கும் பொழுது அங்கே கந்தபெருமானை வழிபட வேண்டும் என்று ரங்கோதயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மல்லம் என்பதற்கு விளையாடல்களை குறிக்கும். குழந்தை வடிவில் முருகப்பெருமான் செய்த திருவிளையாடல்களை கந்தபுராணம் கூறுகிறது. தான் ஒன்றாக இருந்து கார்த்திகை மாதர்கள் 6 குழந்தைகளாக விளங்கி பின் உமாதேவியால் இணைக்கப்பட்டு ஒரு உடலால் 6 திருமுகமாய் திகழ்ந்து தன் ஒரு திருமேனியில் அழகிலா வடிவங்களை காட்டியும் மலை சிகரங்கள் பெயர்த்தும் கடலை ஒன்றாக்கியும் கிரகங்களை மாற்றி வைத்தும் பல திருவிளையாடல்களை புரிந்து தேவர்களை வியக்க செய்தவன் முருகப்பெருமானாவார். மல்லன் என்பதற்கு வலிமைக்கு வன்மைக்கு இருப்பிடமானவன் என்ற பொருள் உண்டு. முருகப்பெருமானின் வலிமையை பற்றி கூற தேவையில்லை. தளர் நடையில் குன்றுகள் இடிந்தன, அரக்கர்கள் மாண்டனர். ஈந்திரன் தேவலோகத்தை ஆட்சி புரிய அருள் புரிந்தவர். அவரின் தோல் வலிமையை அவருக்கு நிகர் அவரே ஆவார். மல்லன் என்பதற்கு சிறப்பு பெற்றவர்களுள் மிகவும் சிறப்பாக விளங்குவது, மிகவும் நேர்த்தியாகவும் திகழ்வது என்ற பொருளும் உண்டு. முருகப்பெருமான் ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு வர்க்கத்திலும் எது எது சிறப்பாக விளங்குகிறதோ அதுவாக திகழ்கின்றார் என்று ஸ்காந்தம் கூறுகிறது. இவரது மகிமையால் உலகில் ஆங்காங்கு சிறப்பாக விளங்குகிறது. எண்ணற்ற ருத்ரர்கள், விஷ்ணுக்கள், பிரம்மாக்கள், மனுக்கள், தேவர்கள், பித்ருக்கள், நதிகள், அஷ்டவசுக்கள், 12 ஆதித்யர்கள், மருத்துவர்கள், அசுரர்கள், பாம்புகள், மிருகங்கள், பறவைகள், பிரம்ம ரிஷிகள், தேவரிஷிகள், புனித மரங்கள், இருக்கால் பிராணிகள், மனிதர்கள் என எங்கெல்லாம் பராக்கிரமம், சம்பத்து, ஒளி, வித்தை, ஞானம் இவை சிறந்திருக்கின்றனவோ அவையாவும் முருகப்பெருமானின் மகிமையே ஆகும். ஹோமம் செய்யப்பட்டவை போக மிஞ்சமுள்ள பொருள்களுக்கும் மல்லம் என்று பெயர். ஹோம பொருள்களால் பொலிவு பெற்றிருக்கும் யாக மண்டபத்தை குறிக்கிறது. யாக மண்டப சொரூபமாகவும் யாக ரக்ஷகனாகவும் யாகாதிபதியாகவும் விளங்கும் குகப்பெருமான் என்ற பொருளும் உண்டு. மல்லன் என்பதற்கு பருகுவதற்கு பயன்படும் களம், கிண்ணம் என்ற பொருளும் உண்டு. அடியவர்களின் உள்ளத்தை இது குறிக்கிறது. அன்பும் அருளும் குடிகொண்டிருக்கும் உள்ளத்தால் பருகப்படும் அமிர்தமாக விளங்குபவன் ஆறுமுகப் பெருமானாவார். கசிவார் இதயத்து அமுதே என்று அருணகிரிநாதர் கூறியுள்ளார். உருகிட உவகை தந்து உள்ளித்துள்ளால் பருகிடும் அமிர்தமான பண்பினனே என்று திருஞான சம்பந்தரின் அமுதவாக்கு. குகப்பெருமான் இவ்வாறு உள்ளத்தால் பருகப்படும் உண்ணப்படும் அமிர்தமாக விளங்குகின்றார் என்று பாம்பன் சுவாமிகள் இவ்வாறு போற்றுகிறார். உள்ளத்தில் நுகரப்படும் அமிர்தமயமான ஆனந்த திரட்சியான பதிப்பொருளுக்கு வணக்கம் என்பது மந்திர பொருளாகும். வேதங்களின் ஞான பாகமாகிய உபனிஷத்துகளில் கூறப்பட்டிருக்கும் 32 வகைப்பட்ட உபாசனா முறைகளாகவும் அம்முறைகளால் உணர்த்தப்படும் அடையப்படும் பரபிரம்ம பொருளாகவும் விளங்கும் வடிவேல் பெருமான் என்று போற்றுகிறார். 32 உபாசனா முறைகளாவன வித்தைகள்: காயத்ரி வித்தை, அக்ஷி வித்தை, ஆதித்ய வித்தை, மது வித்தை, பிராண வித்தை, பிரதர்தன வித்தை, பிராணாக்னிஹோத்திர வித்தை, உத்கீட வித்தை, நச்சிகேதாக்னி வித்தை, உபகோசல வித்தை, சத்தியகாம வித்தை, வைஸ்வானர வித்தை, பஞ்சாக்னி வித்தை, சம்வர்த வித்தை, ஆகாஷ வித்தை, காக்கி அக்ஷர வித்தை, பிருகுவாரிணி வித்தை,
ஆனந்தமய வித்தை, அங்குஷ்டமாத்திர வித்தை, சாண்டில்ய வித்தை, தஹர வித்தை, பாலாகி வித்தை, உஷஸ்தகால வித்தை, உத்தாலக ஆருணி வித்தை, மைத்ரேயி வித்தை, பரமபுருஷ வித்தை, அக்ஷர பராவித்தை, சத்வித்யா வித்தை, பூம வித்தை, பரியங்க வித்தை, ஜோதிஷாம் ஜோதி வித்தை, ஈஸ்வர வித்தை, இவ்வாறாக அனைத்து வித்தையின் உபாசனா முறையாகவும் அடையப்படும் பரபிரம்ம பொருள் முருகப்பெருமானே ஆவார். செவ்வேல் பரமனின் சிவாகம ஸ்வரூபங்கள்: காமிகம் திருவடிகள், யோஜனம் கணைக்கால்கள், சிந்தியம் திருவடி விரல்கள், காரணம் கெண்டைக்கால்கள், அஜிதம் முழந்தாள்கள், தீப்தம் தொடைகள், சூக்ஷ்மம் குய்யம், சகசிரம் இடுப்பு, அம்சுமான் முதுகு, சுப்பிரபேதம் நாபி, விஜயம் வயிறு, நிஸ்வாசம் இதயம், சுவாயம்புவம் தனங்கள், அனலம் கண்கள், வீரம் கழுத்து, ரௌரவம் செவிகள், மகுடம் கிரீடம், விமலம் கரங்கள், சந்திரஞானம் மார்பு, பிம்பம் திருமுகம், புரோகிதம் நாக்கு, லலிதம் கன்னங்கள், சித்தம் நெற்றி, சந்தானம் குண்டலங்கள், சர்வோக்தம் உபவீதம் பூநூல், பரமேஸ்வரம் ஆரங்கள் மாலைகள், கிரணம் இரத்தனாபரணங்கள், வாத்துலம் ஆடையும் பரிவட்டமும். இவ்வாறு முருகப்பெருமானின் சிவாகம சொரூபத்தை நாள்தோறும் தியானித்து வணங்கினால் சாஸ்திர ஞானம் பெருக்கெடுக்கும். இவ்வாறாக இன்று 22வது ஸ்தோத்திர மந்திரமான ஓம் மல்லபதையே நமோ நம என்பதின் விளக்கத்தையும் 32 விதமான வித்தைகளையும் செவ்வேள் பரமனின் சிவாகம ஸ்வரூபங்களை தியானிப்பதை பற்றியும் இப்பதிவில் பார்த்தோம். அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து சிந்திப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாசரணம். திருச்சிற்றம்பலம்.